Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு லஞ்ச் vlog பார்க்க போறீங்க. இன்னைக்கு என்ன லஞ்ச் பண்ண போறேன்னா மஷ்ரூம் புலாவ் வித் ஃபிஷ் கறி பண்ண போறேன். ஃபிஷ் கறி வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ண போறேன். கேப்சிகம் எல்லாம் போட்டு இது செட்டிநாட் ஸ்டைல்ல ஒரு ஃபிஷ் கறி பண்ண போறேன். மஷ்ரூம் புலாவ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா இருக்க போகுது. எப்பவுமே நம்ம புலாவுக்குலாம் கொஞ்சம் ஸ்பைசியான கிரேவி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதனால இன்னைக்கு இந்த காம்பினேஷன்ல நல்லா சமைக்க போறேன். புலாவுக்கு மீன் குழம்பான்னு சொல்லி யோசிக்காதீங்க. இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் vlog எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். புலாவுக்கு நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் 2 டம்ளர் எடுக்கிறேன். நீங்க நார்மல் ரைஸ் இல்லனா ஜீரக சம்பா எந்த ரைஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இது வந்துட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும். நம்ம வெங்காயம் அதெல்லாம் வணக்கிறதுக்குள்ள இது கொஞ்ச நேரம் ஊறிட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம புலாவுக்கு ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் கறி பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறேன். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, முந்திரி பருப்பு மட்டும் போட்டிருக்கோம். நான் வந்துட்டு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸா வெட்டியிருக்கேன். ஸோ இதுவும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு ஸ்லைஸா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த புலாவுக்கு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போறது இல்லை. ஏன்னா பிரியாணி அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு எல்லா மசாலா பொடி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணுவோம். பட் இந்த புலாவுக்கு வந்துட்டு நம்ம எதுவும் ஆட் பண்ண வேணாம். நான் காரத்துக்கு வந்துட்டு பச்சை மிளகா தான் ஆட் பண்றேன். ஸோ எந்த மசாலாவும் இல்லாம இது ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா பண்ணிடுற ஒரு புலாவ். ஸோ வெங்காயம் ஆட் பண்ண பிறகு நான் ஒரு ஸ்பூன் கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்றேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்றேன். நான் வந்து இந்த மாதிரி பிரவுன் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க வந்துட்டு ஒயிட் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா கட் பண்ணிக்கோங்க. ஒரு மஷ்ரூம் வந்துட்டு ஒரு 4ஆ போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் ஆட் பண்றேன். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அப்படி லைட்டா கீரை விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப காரமா இருக்கும். அதனால ஒரு 3 ஆட் பண்றேன். அரிசி ஆட் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு தண்ணி வந்துட்டு 2 கப்புக்கு 3 கப் தண்ணி ஊத்துறேன். எப்பவுமே நம்ம அரிசிக்கு டபுளா தண்ணி ஊத்துவோம். 2னா 4 கப் ஊத்தணும். ஆனா இந்த புலாவ் வந்துட்டு கொஞ்சம் உதிரியா இருந்தா நல்லா இருக்கும். அதனால நான் 3 கப் தண்ணி எடுக்கிறேன். ஒரு 2ல இருந்து 3 விசில் வரட்டும். நம்ம இது ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம ஃபிஷ் கறிக்கு ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு வந்துட்டு நான் இந்த டிலாப்பியா ஃபிஷ்ல தான் குழம்பு வைக்க போறேன். இந்த ஃபிஷ்ல வந்துட்டு உங்களுக்கு முள்ளெல்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்.
இவங்களே தோல் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஃபிஷ்ல வந்து நீங்க குழம்பு பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஃபிஷ் கறி இந்த ஃபிஷ்ல தான் பண்ண போறோம். எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஃபிஷ் குழம்பு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். சோ நம்ம குழம்பு ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் இதை ஆட் பண்ண போறோம். சோ அது வரைக்கும் இது நல்லா ஊறி உப்பெல்லாம் இதுக்குள்ள இறங்கும் இல்லையா? சோ அதனால இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். பண்ணும்போது எப்பவுமே இந்த ஜீரகம், மிளகு, அப்புறம் தேங்காய் இதெல்லாமே நல்லா வறுத்து அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஆயில் ஊற்றிக்குவோம். மீன் குழம்புக்கு ஆயில் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பொரியட்டும். நான் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் தான் முழுசு முழுசாக ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம வணக்கி வச்ச அந்த வெங்காயம், வெள்ளைப்பூண்டெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் தக்காளியும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் நான் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன், ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூளெல்லாம் மசாலாவுக்கு போட்டு வணக்கி அதை அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் காரம் பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சு அந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்குவோம்.
இது கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கங்காட்டிக்கு நான் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுறேன். இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம புளி முன்னாடியே ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி இதுல ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கொதி வந்தோடனே நம்ம மீன் போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம கொதிக்க விட்டு ஒரு 5 minutes ஆச்சு. ஸோ அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதிக்குது. இப்போ வந்துட்டு நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம், புளி தண்ணி. மீன் குழம்பு வந்துட்டு நல்லா புளிப்பாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் நல்லா புளி வந்துட்டு நல்லா சுடுதண்ணி போட்டு ஊற வச்சிங்கன்னா நிறையா அந்த சாறு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்குவோம். நான் வந்துட்டு மசாலா அரைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டேன். அப்புறம் இந்த ஃபிஷ்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சிருக்கோம். அதனால ஃபிஷ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். ஒரு 2 minutes இதை மூடி வைக்கலாம். இப்போ அதுக்குள்ள புலாவ் ரெடி ஆயிடுச்சா நம்ம பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது புலாவ். ஸோ இப்போ நம்ம எப்பவும் போல் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி திரும்பவும் கலரி விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம ஃபிஷ் பீசஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃபிஷ் பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 minutes இது நல்லா கொதிக்கட்டும். 2 minutes கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்ச கேப்சிகம் எல்லாம் உள்ள ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா கேப்சிகம் நீங்க முன்னாடியே ஆட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப கொலன்னு ஆயிரும். அதனால ஃபிஷ் வேகிறதுக்கு ஒரு 7 minutes தேவைப்படும். ஸோ ஒரு 2 minutes கழிச்சிட்டு நம்ம அந்த கேப்சிகம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு எல்லோ, ரெட், ஆரஞ்சுல கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்க வந்துட்டு கிரீன் உங்ககிட்ட எது இருக்கோ அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல எல்லாம் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம குடமிளகாலாம் ஆட் பண்ணி ஒரு 8 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாமே வெந்துருச்சான்னு நம்ம பார்ப்போம். இப்போ எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 minutes இது வேகட்டும். அந்த குடமிளகாவும் ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லும் சேர்ந்து வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு இதை இறக்கிடலாம். மீன் குழம்பு செம்மையா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம புலாவ் கொஞ்சம் வச்சுட்டு இதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மீன் குழம்பு, கேப்சிகம் எல்லாம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இது கூட தயிர் பச்சடியும் நம்ம ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது சூப்பரான லஞ்ச் பிளேட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் போய் இதை என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.